அனைவருக்கும் என்னோட மாலை வணக்கம். மேடையில் இருந்திருக்கும் திரு சீமான் அவர்களும் மற்றும் மேடையில் இருந்திருக்கும் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். இந்த படம் நான் பார்த்தேன். நிச்சயமாக மேடை பேச்சுக்காக சொல்ல நல்ல முயற்சி. அவர் கிட்டோட படம் அந்த மேதகுவும் பார்த்தேன், ரொம்ப தரமாக பண்ணியிருந்தார். இந்த படம் நிச்சயமாக, ஏன்னா இதில் என்ன நம்ம தமிழில் தான் பேசுகிறாங்க, அந்த இலங்கை தமிழில் பேசுகிறதுனால நிச்சயமாக இந்த படம் ஒரு நல்ல ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். மேதகு கூட ஒரு நல்லா போச்சு, ஓடிடிலே பெரிய லெவலில் ஹிட்டான படம் மேதகு. அதுக்கு அடுத்து இந்த படம் முயற்சி எடுத்திருக்காரு. படம் நல்ல தரமான படம், நான் மேடைக்காக சொல்ல. நிச்சயமாக இந்த படம் ஓடுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இன்னொரு இது என்ன, ஒரு இலங்கை படம் அப்படின்னு பார்க்காம ஒரு நல்ல ஒரு லவ் சப்ஜெக்டு. இப்போ ஒரு படங்கள், இப்போ கன்னத்தில் முத்தமிட்டால் எடுத்து பார்த்தா கூட அந்த லவ் எபிசோடு தான் படத்தை நிற்க வச்சுன்னு சொல்லலாம். அது மாதிரி இந்த படத்துலேயும் லவ் எபிசோடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம கருணாஸை பற்றியும் கிரேஸை பற்றியும் சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்ச மேட்ரு தான். அவங்களுக்கு எவ்வளோ மியூசிக்கில் நாலேஜ் இருக்குது, எவ்வளோங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அவரோட பையன் கென்னு உண்மையிலேயே ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது. மியூசிக் இங்கே கென்னு வரலையா? நிச்சயமாக நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கென்னுக்கு ரொம்ப அருமையாக அற்புதமாக மியூசிக் பண்ணியிருக்காரு. மற்றும் இந்த படத்தில் வேலை பார்த்துறவங்க தான் போட்டு சொன்னாங்களே, 30 பேர் தான் வேலை பார்த்தாங்க. படத்தில் எதுவுமே தெரியல. நல்ல தரமான படமாக நல்லா எடுத்திருக்காங்க. நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறணும். வெற்றி விழாவுக்கு நானும் கலந்துப்பேன். நன்றி, வணக்கம். சல்லியர்கள் சொன்னதுக்கு 2 காரணம். ஒன்று, கதையை சொல்லணும் அப்படிங்கிறது பகிர்ந்துக்கணும்னு. 2வது, என்னுடைய மகன் தமிழ் கௌதமன் இந்த படத்தில் சல்லியரில் நாயகனாக நடிக்கிறதா இருந்தது. ஆனால் இன்னொரு படத்துக்கு முடி நிறையா விட்டதுனால இது உடனடியாக படப்பிடிப்பு போகணும், முடியை ஒட்ட வெட்டணும் அப்படிங்கிறதுனால அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்பொழுதே ஒரு பெரும் சிலிர்ப்பை இந்த கதையாக கேட்கும்போதே எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. திரைப்படைப்பாக இதை பார்க்கணும்னு நண்பர் கருணாஸ் அவர்களும் கிட்டு அவர்களும் சொன்னபோது பொன்ராம் அவர்களும் நானும் தான் பார்த்தோம். உண்மையிலே செகண்ட் ஹாஃப் பார்த்து முடித்த உடனே 2 பேர் மட்டும்தான் பார்த்தோம். ஒரு கனத்த மனநிலை அதிலிருந்து நீங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. காரணம், தொழில்நுட்ப கலைஞர்களுடைய நேர்த்தியான அந்த உழைப்பு, குறிப்பாக அந்த படத்தில் நடித்த நடிகர்களுடைய அந்த நடிப்பு. செம்பியனாக நடித்த தம்பியாக இருக்கட்டும், திருமுருகனாக இருக்கட்டும், அதில் இந்த பொண்ணு கதாநாயகியாக நடிச்சிருக்கு. அது ஏதோ டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தஞ்சாவூரில். ஒரு பேயை போல நடிச்சிருக்கு இந்த படத்தில். அந்த கதாபாத்திரத்தை, அந்த பெண்ணை தாண்டி யாருமே, எந்த ஒரு தேர்ந்த நடிகை கூட, நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடலை. இன்னைக்கு திரையுலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நடிகையாக இருந்தாலும் அந்த நடிப்பை கொடுத்துருக்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அப்படி அந்த பிள்ளை மனசை அப்படியே உறைய வச்சிருச்சு. கலங்க கூட இல்லை, உறைய வச்சிருச்சு. அது மேக்கப்பே போடாமல் அந்த முகம் அப்படியே ஈழத்தினுடைய போர்க்களத்தில் இருக்கிற ஒரு மருத்துவ, ஒரு டாக்டர், ஒரு சல்லியர், ரொம்ப அப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பங்களிப்பை செஞ்சுருக்காங்க. ஒளிப்பதிவாளராக இருக்கட்டும், படத்தொகுப்பாளராக இருக்கட்டும், எல்லாருமே. இந்த படம் அதாவது பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே அப்படின்னு பாரதி பாடியிருக்கான். பகைவனுக்கு எப்படி அருள முடியும்? எந்த இனத்தில், எந்த வரலாற்றில், எந்த மொழியில் இப்படி ஒரு சொல் இருக்குது? இப்படி சொல்லுக்கான அர்த்தம் இருக்கும். தமிழினத்தில் மட்டும்தான் அது சாத்தியம். அதை தான் இந்த படம் சொல்லுது. நீங்கள் மொத்தமாக அழிக்கணுங்கிறான். போராடுறவர்கள் இல்லை, போராட்டத்தில் நிற்கிற போராளிகள் அடிபட்டு காயம்பட்டு நிற்கும் போது அவர்களை காப்பாற்றுறவங்களை அடியோட ஒழிக்கணுங்கிறான். எதிரி மருத்துவர்களை, சல்லியர்களை. ஆனால் இந்த படத்தில் அதான் மிக முக்கியமான கருப்பொருள். எவனை காப்பாற்றுறவனை அழிக்கிறான், காப்பாற்றுறவன் கடவுளுக்கு சமமானவன், அந்த கடவுளே அழிக்கிறான் எதிரி சிங்களவன்.
ஆனால் ஒரு சிங்கள போர் வீரன், சிங்களவன் ஒருத்தவங்கள்கிட்ட மாட்டிக்கிறான், அடிபட்டு காயம்பட்டு சுயநினைவற்ற நிலையில். அவனை காப்பாற்றுறதுக்கு அந்த சல்லியர் எப்படி நிற்கிறாங்கிறது அந்த படம். உலகத்தில் எங்கே நடக்கும்? அவனுக்கான ரத்தம் கிடைக்கல. என்ன ரத்த வகைன்னா வகையை சொல்கிறா இன்னொரு மருத்துவச்சு. அந்த ரத்தம் அந்த மருத்துவனுக்கிட்ட இருக்கு. தன்னுடைய ரத்தத்தை எடுத்து சுத்திகரிப்பு பண்ணி எதிரியை காப்பாற்றுறான். உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? தமிழினத்தில் மட்டும்தான் நடக்கும். இந்த விழாவினுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த படைப்பினுடைய இந்த படத்தை நான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு முதல்ல கிட்டு அவர்கள் கூட்டிகிட்டு வந்தது அண்ணன் ராவணன் அவர்கள். இவர் பரமக்குடியில் இருக்கார். ரொம்ப சராசரியான ஒரு சாதாரண ஒருத்தர் தான். பெரிய வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஆனால் இந்த படம் எடுப்பதற்காக முன்படமாக 10 லட்சம் ரூபாயை முதன்முறையாக கொடுத்து இதை துவக்கி வைத்தது இவர் தான். ஸோ இப்படி ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு இவ்வளோ உணர்வு இருக்கும் பொழுது, சினிமாவுக்குள்ளே இருக்கிறோம், இந்த மொழியை வச்சு தான், இந்த இனத்தை வச்சு தான் நம்மளாம் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். அப்போ நம்ம ஏதாவது செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு வெறி எனக்கு வந்தது அண்ணனை பார்த்து தான். அதற்கு அடுத்ததாக இவருடைய நண்பர் நேசமணி அண்ணன் அவர் வெளிநாட்டில் இருக்கார். ஸோ அதற்கு அடுத்ததாக எனது தம்பி கரிகாலன், அவருடைய மனைவி தான் என்னுடைய தங்கச்சி தான் அது. ஸோ அவன் தான் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் நமக்குன்னு ஒரு இந்த மாதிரியான படைப்புகளை, தமிழர்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறுகளை வரக்கூடிய கால சந்ததிகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்க, அதுக்கு உங்களுக்கு நான் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்து இந்த நிமிடம் வரை எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எனது தம்பி கரிகாலனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது போல் இங்கே வந்திருக்கக்கூடிய எனது தம்பிகள் தாமோதரன், கோகுல், அதுக்கப்புறம் இயக்குனர் பொன்ராம் அவர்கள், அப்புறம் எனது நண்பர் இயக்குனர் கௌதம் அவர்கள் என்னுடைய அழைப்பின் பேரில் இங்கே கலந்துக்கிட்டதுக்கு என்னுடைய நன்றி. அடுத்து என்னுடைய தம்பி தெலுங்குக்காரன் நம்ம சிவா, அவன் ஒரு படம் பண்ணியிருக்கிறான். அந்த படத்தில் பெரிய நல்ல கேரக்டர் நான் நடிச்சிருக்கிறேன். அது பிப்ரவரி மாதத்தை அதையும் வெளியிட போகிறோம். அதுவும் ICW தான் ரிலீஸ் பண்ணோம். அடுத்து எனது நீண்டகால நண்பரும் எனது அருமை அண்ணனுமான தேனப்பன் அவர்கள், அதுக்கப்புறம் நடிகர்கள் 2 பேர், மகேந்திரன் தம்பி 2 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் படம் பாருங்கள். அடுத்து என்னுடைய அழைப்பை ஏற்று முதலாக தன்னுடைய வாழ்த்துறையை வழங்கி சென்றக்கூடிய எனது அப்பா தானு அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி. அதே மாதிரி இந்த கதையை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது மேதகு படம் பார்த்து தான் எனக்கு அந்த உணர்வு வந்துச்சு. அவர் சொன்னதை சரியாக பண்ணியிருந்தார். ஸோ அவர் என்ன கேட்டாரோ அதை நான் சிறப்பாக ஒரு தயாரிப்பாளராக அவர் செஞ்சு கொடுத்துருக்கேன். அவரும் நேர்மையாக உண்மையாக இந்த படத்துக்கு உழைச்சிருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாருமே அந்த கதாபாத்திர தேர்வெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு இயக்குனர். நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான காட்சி நம்ம போட்டு காட்டுவோம். பிப்ரவரி மாதம் இந்த படத்தை நம்ம வெளிக்கொண்டு வரோம். சல்லியர்கள் அதை படம் என்று சொல்வது அது அவ்வளவு பொருத்தமான சொல்லல்ல. அது படம் இல்லது, ஒரு வரலாற்று ஆவணம். அது இங்கே பிரச்சனையே கல்லணை பார்த்ததில் எங்கள் பாட்டை ஒருத்தன் கல்லணை கட்டி வச்சுருக்கா, சோழன் ஆண்டு இருக்காங்க கரிகாலன்னு தெரியுது. பெருவுடையார் கோயில் இல்லைன்னா அதுவும் இல்லை. அருண்மொழி சோழன்னு ஒருத்தன் ஆண்டான், அவனுக்கு ஒரு மகன் இருந்தான் அரசேந்திர சோழன், உலகம் பூரா படை எடுத்து போய் வென்றாங்க அப்படின்லாம் வரலாற்று பதிவு எங்களுக்கு இல்லை. இப்போதைக்கு இருக்கிற எங்கள் முன்னோர்கள் தீரன் சின்னமலைக்கோ மருதுபாண்டிக்கோ பூலித்தேவனுக்கோ வேலு நாச்சியாருக்கோ அவங்களுக்கும் ஒன்றும் இல்லை. பாட்டனார் அழகுமுத்துக்கோனை பற்றி பேசலாம்னு படித்தா 30 பக்கம் இருக்குது. அதில் கடைசி 3 பக்கம் தான் அவரை பற்றி செய்திருக்குது. எல்லாம் தமிழர் இன வரலாறு நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய இதை பார்த்துக்கிட்டே வரும்போது எதிரிகளால் வீழ்த்தப்பட்டதே கிடையாது. எல்லாம் உடன் பிறந்த ரத்த துரோகங்களை தான் தோக்கடிக்கப்பட்டது. கடைசி எங்கள் தலைவர் உட்பட எல்லாமே. நீங்கள் வேலுநாச்சியாரா அங்கே ஒரு துரோகம், மருதுபாண்டியாரா அங்கே ஒரு துரோகம், தீரன் சின்னமலையா கூட இருக்கிறவனே செஞ்ச துரோகம், பண்டார வன்னியானா அவனை என் சொந்த ரத்தக்காரனே எங்களுக்கு துரோகம் பண்ணி இப்படி தோத்ததான் எங்களுடைய இந்த படிப்பினை ஏன் தேவைப்படுது அப்படின்னா, அது கற்றறிவை விட பட்டறிவு மேலானதுங்க. அதனால தான் அது அண்ணல் அம்பேத்கர் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாதுங்கிறார். இதை படமாக நீங்கள் பார்க்காமல் நம் பிள்ளைகளுக்கு நாம் 2 மணி நேரம் காட்டுற ஒரு பாடம் அப்படின்னு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்.
எல்லா தமிழர்களும் கொண்டாடுங்க. திரைப்பட ரசிகர்களாக இருக்கிறவர்கள் அவங்க நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். என் தம்பி திருமுருகன் சொன்ன மாதிரி நீங்கள் தமிழனாக இருந்தால் 2000 மடங்கு 1000 மடங்கு கூட பிடிக்காது. அது உண்மைதான். அவ்வளவு சிறப்பான படைப்பு. இதில் என்னென்ன பங்கேற்றுக்கிறதெல்லாம் எல்லாம் என் தம்பிகளாக இருக்கிறதுனால ஒரு நெகிழ்ச்சி, நமக்கு மகிழ்ச்சி, அது அளவு கிடந்த மகிழ்ச்சி. கிட்டு அவன் செஞ்சதில் இது ரொம்ப நேர்த்தியான ஒரு இது. பெரிய பொருள் செலவு பண்ண முடியல, பெரிய படைப்பாக எடுக்க முடியலைனாலும் அந்த உணர்வை சிதையாமல் கடத்திட்டான். அந்த ஆற்றல் அவனுக்கு அப்போ இருக்குது. குறும்படம் எடுக்கிற காலத்திலேருந்தே செஞ்சிருவான். அதை நல்லா செஞ்சுருக்காரு. அதுக்கு அவருக்கு என்னுடைய பாராட்டு. இசை என்னுடைய மகன் கென்னும் அந்த அவருடைய நண்பர் ஈஸ்வரும் போட்டிருக்காங்க. நான் எடுத்தோன்னே அதான் கேட்டேன். நான் முதல்ல அந்த இதை படிக்கலை, கென்னு தானே யாரா அந்த பின்னணி இசையெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கானே, கென்னு தானே பண்ணியிருக்கான் அப்படின்னு. பாடல்கள்லாம் நல்லா இருக்கும். அதில் கவிப்பேரரசு எழுதுன அந்த பாட்டு இது காதல் பாட்டாக இருக்குது. அந்த மண்ணை பற்றி வருகிற பாட்டெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் கருணாசிரியுடைய அந்த பகுதி இருக்கே, இந்த படத்தின் இதயம் போல் இருக்கும். ஒரு மனித உடலில் இதயம் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி அந்த பகுதி இருக்கும். அது சொல்கிறான் பாருங்க, இவங்களுக்கு முன்னாடி தலையை மட்டும் குனிஞ்சிராதரா, செத்தாலும் பரவாயில்லடா அப்படிதான். அதுதான் அது. எப்படிதான் செய்வாராசுராம் பாருங்க, ஒருத்தன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானா நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறான். சித்தான்லாம் ஒரு படம் பார்த்தேன், பார்க்க கூப்பிட்டாங்க, நேரெல்லாம் போயிட்டுது. அன்றைக்கி தான் இது இலக்கியச்சில் பார்த்தேன். நல்லா பண்ணியிருக்கிறாங்க, அருமையான படங்கள்லாம், சின்ன சின்ன படங்கள் நல்லா வருது. பெரிய பொருள் செலவுலாம் இல்லை. இப்போ கூட ஒரு படத்தை சொன்னாங்க, நம்ம மழை வெள்ளத்தில் சரியாக ஓடலை, நான் பார்க்கிங்க ஒரு படம், அது நல்லா இருக்குன்னாங்க. அப்போ அந்த படத்தை பார்க்கணுன்னு நீங்கள் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல, 4 நாள் தண்ணிக்குள்ளே நடக்கிறோம். அப்புறம் படம் பார்க்குறது, எங்கள் படமே பெரிய படமாகி போயிடுச்சு. அதனால் அது கடினமாயிருச்சு. இல்லை அந்த மாதிரி போயிடக்கூடாது, கடந்து போயிடக்கூடாது. சல்லியர்கள்னு ஏதோ ஒரு பேர், இது என்ன இப்படி இருக்குது, இப்படி இந்த இதெல்லாம் யாருப்பா இந்த நடிகர்கள்லாம் நினச்சி நீங்கள் இதை தவிர்த்து விட்டு போயிடக்கூடாது மக்கள். அதனால் அவங்க கவனத்தை இழுத்து இதுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்ல வைக்கணும். அதுதான் இதில் முக்கியம். அது உலகம் முழுமைக்கு இருக்கிற என் தமிழ் சொந்தங்கள் எங்கள் இப்போ இதை உறுதியாக ஆதரித்து பெரிய அளவிற்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அதுக்காக என் நம்பி வசீகரன் சொன்ன மாதிரி, இங்கே இருக்கிறவங்களாம் சொன்ன மாதிரி நானும் அதுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து உதவுவேன் தான். அந்த இது போய் சேர்க்கும். எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும், அது எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பேராதரவு கொடுங்க. உலகம் முழுமைக்கும் வாழுகிற என் அன்பு தமிழ் சொந்தங்கள், தாயகத்திலே வாழுகிற தமிழ் உறவுகள் எல்லாரும் இதற்கு முடிந்தவரை இந்த படத்தை பார்த்து உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் அதுக்கு காட்டுங்கள். மற்றபடி படம் வென்ற பிறகு மறுபடியும் ஒரு விழா வச்சு நம்ம மறுபடியும் சந்திப்போம். என்னடா தம்பி? உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நன்றி. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. செந்தமிழ் செல்வர் செந்தமிழன் தம்பி சீமான் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை திரைத்துறை சார்ந்த நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, ஊடக தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான என் மாலை தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கருணாஸ் எனது உடன்பிறவா தம்பி. அவரது பெருமுயற்சியில் சல்லியர்கள் சங்கம் நாதம் இடப்போகிறது. அகிலமெங்கும் வெற்றி கொடி நாட்ட இருக்கிறது. சல்லியர்கள் சாமானியர்கள் அல்ல, சகாப்தம் படைக்கப் போகிறவர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறவர்கள். ஆம், அங்கீங்கனாதபடி எங்கும் வெற்றி கொடி நாட்டிட இறைவனை இறைஞ்சி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் பேச முடியும். நான் தெலுங்கு இருந்தாலும் கூட நான் தமிழில் தான் பேசுகிறதுக்கு எதுக்குன்னா அண்ணா இங்கே உட்காருங்கல்ல, எனக்கு பயமாக இருக்குது தமிழ் பேசல அண்ணா. இல்லைண்ணா, நான் செகண்ட் மூவி ப்ரொடியூஸ் பண்ணேன். அண்ணா கருணாஸ் அண்ணா மெயின் ரோல். போகும் இடு தூரம் இல்லை. முதல் படம் விசித்திரன் ஆர்கே சுரேஷ் கூட பண்ணது. செகண்ட் மூவி அண்ணா கூட சேர்த்து விமல் அண்ணா சேர்த்து அது வரப்போகிறது. நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி மாதத்தில் வரப்போகிறது. இது என்னன்னா, படம் இஸ் நாட் அ ஈஸி ஜாப் டு மேக் இட். எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அது கொஞ்சம் பார்த்து ஒரு 1 or 2 times திங்க் பண்ணிட்டு எழுதிட்டாங்கன்னா, இங்கே வேலை பண்ணுற ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க.
நிறைய பேர் தூக்காத கூட பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் சாப்பாடு இல்லாத டைமில் கூட சாப்பாடு கூட ஒரு நாளுக்கு ஒரு தடவை தான் சாப்பிட்டு வேலை பண்ணாலும் கூட நான் பார்த்த படத்தில். இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்கு நீங்கள் தான் என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இது எப்படின்னா எழுதுங்க, பட் படம் பற்றி எதுனால் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அப்போ தான் தியேட்டர்ஸ் எல்லாம் நல்லா போகும். இப்போ எல்லாம் தியேட்டர்ஸ் மேலே தான் நம்மளுக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்குது. பட் நீங்கள் எல்லாம் நல்லா எழுதிட்டுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் விற்றிருக்கும் சீமானண்ணன் மற்றும் கருணாசனன் மற்றும் இந்த படத்துக்கு விழாவிற்கு வந்திருக்கிற அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த படம் பார்த்தேன், செல்லியர்கள். நான் அண்ணன் கூப்பிட்டார் ஃபங்க்ஷனுக்கு. ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது, படம் பார்க்கலாமான்னு கேட்டேன். இமீடியட்டாக படம் காமிச்சாங்க. உண்மையே சொல்கிறேன், உணர்வுபூர்வமான ஒரு அற்புதமான படைப்பு தான் அந்த செல்லியர்கள். இந்த படத்தில் வந்து நந்தினின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ரியலாகவே ஒரு அந்த அவங்களுக்கு எவ்வளோ நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு தெரியாது. அற்புதமாக அந்த பொண்ணு வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்க பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கேஸ்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. நந்தினி கேரக்டர் மட்டும் இல்லை, மற்ற எல்லா கேரக்டருமே அந்த டைரக்டர் வந்து கரெக்டாக கிட்டு சூப்பராக வேலை வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது உணர்வுபூர்வமான ஒரு படமாக இருக்குது. இது ஒரு மண்ணை சார்ந்த உணர்வுபூர்வமான ஒரு படம். இதை படமாக சொல்கிறத விட நாவல் டைப்பில் இருந்துச்சு. அது ஒரு நாவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே எப்படி வேணாலும் நீங்கள் எழுதிட்டு போயிடலாம். ஆனால் நாவலுக்குள்ளேயும் ஒரு விசுவலேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நாவலை அந்த ஒரு உணர்வு தான் அந்த செல்லியில் எனக்கு கொடுத்துருச்சு. படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அந்த படத்தில் பிடிச்ச விஷயம் கேமரா ஒர்க் ஆகட்டும், அப்புறம் மற்ற காஸ்டிங் ஒர்க் ஆகட்டும். அதில் வந்து போர்க்காட்சிகள் வந்து பக்கா ட்ரைனிங் கொடுத்து பண்ணது மாதிரி இருந்துச்சுங்க. ட்ரைனர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கிளியராக இருந்துச்சு இந்த படம். ஸோ இந்த படத்தை நம்பி எடுத்த டீமுக்கும் கருணாசன் மற்றும் கிட்டு அந்த தயாரிப்பாளர், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர்ஸ் அனைவருக்கும் இந்த படம் ஒரு நல்ல ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும்னு வாழ்த்தி விடைபெற. நன்றி, வணக்கங்கள்.